பாலினாமியல்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 2 1 to 5 வரைக்கும் பார்த்தோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 காப்பி பண்ணுங்க. 3 எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இசான் போர்டெல்லாம் கிளியரா தெரியுதாப்பா? தெரியுது சார். ஏதாவது டவுட் வந்தா நீ அன்மியூட் பண்ணி கேட்டுக்கலாம். சரியா? ஓகே, கண்டிப்பா சார். சரி, கொஸ்டின் நம்பர் 3. Find the zeros of 3 root 2 x square plus 13x plus 6 root 2 and verify the relationship between the zeros and coefficient of the following. So first வந்து என்ன பண்றோம்னா இந்த two numbers வந்து மல்டிபிள் பண்றோம். 3 6 are 18. root 2 into root 2 2 ஆகும். 2 into 18 36. So ஒரு நம்பர் வந்து நமக்கு என்ன வருதுன்னா 38 வருது. இப்போ 2 numbers மல்டிபிள் பண்ணா 36, அதே 2 numbers சிம்பிளிஃபை பண்ணா 30. சோ அப்ப 2 numbers வந்து நமக்கு என்ன வரும் கேட்டினா 9 4. சோ அதுக்கப்புறம் இந்த x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 3 root 2 இருக்குது. சோ அத வந்து டிவைட் பண்றோம். ரெண்டு வகை டிவைட் பண்றோம். சோ இந்த அடுத்த ஸ்டெப்ல இது 1 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ். இந்த 4 வந்து இந்த இடத்துல என்ன பண்றோம்னா 2 into 2 அப்படினு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்க √2 இருக்குது, அது ரெண்டு கட் பண்றதுக்காக 4 வந்து 2 into 2 னு எடுத்துக்கிறோம். சோ அப்ப என்னன்னா இது 1 டைம்ஸ், இது வந்து √2 டைம்ஸ் வருது. சோ ஜீரோஸ் வந்து சோ அப்ப நம்ம x போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா √2x plus 3 √2x plus 3 into 3x plus 2 √2 equal to 0. சோ இதுக்கப்புறம் நம்ம நார்மலா எப்பவும் போல சால்வ் பண்றோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல √2x plus 3 equal to 0. So √2x equal to -3. So x equal to -3 by √2. இப்போ கிளாஸ் எடுக்கும்போது ஆன்லைன் இருக்கிறவங்க எல்லாம் கவனிங்கப்பா. நீங்களும் எழுதிட்டே இருந்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் மாதிரி எழுதிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் மார்க் வராது ஸ்கூல்ல. ஆனா கவனிங்க, எழுதுறதுக்கு டைம் தரேன் நான். சரியா? நீங்க நான் எழுதி நீங்களும் எழுதிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு என்ன எப்படி வருதுன்னு தெரியாம போயிடும். அதனால ஆன்லைன் இருக்கிறவங்க எல்லாம் கவனிங்க. சோ அதே மாதிரி 3x plus 2 √2 equal to 0. So அப்போ 3x equal to -2 √2. So x equal to -2 √2 divided by 3. இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா sum of the zeros எடுத்துக்கிறோம். sum of the zeros அப்படிங்கும்போது என்னன்னா -3 by √2 -2 √2 divided by 3. சோ இதுல வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா டினாமினேட்டர்ல 3 √2 அப்படின்னு சொல்லி வரும் எல்சிஎம் படிக்கும்போது. சோ இதை மல்டிபிள் பண்ணும்போது -9 மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணும்போது √2 into √2 2 ஆகும். 2 2s are 4 ஆகும். சோ இதோட ஆன்சர் வந்து -13 by 3 √2. அடுத்தது வந்து ப்ராடக்ட் எழுதுறோம். ப்ராடக்ட் அப்படிங்கும்போது என்னன்னா -3 by √2 into -2 √2 divided by 3. சோ அப்ப என்னன்னா இதுல இந்த √2 கட் ஆயிருது, 3 3 கட் ஆயிருது, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2. சரியா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம். ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 √2x ஸ்கொயர் plus 13x plus 6 √2. சோ இதுல a வேல்யூ வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா 3 √2. b வேல்யூ வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா 30. c வேல்யூ வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா 6 √2 வந்திருக்கு. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இதுல சம் ஆஃப் த ஜீரோஸ். இந்த சம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல எல்லாம் கேட்பாங்கப்பா. சம்டைம்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் போர்டு எக்ஸாம்லயே வரும். சரியா? அதனால ஃபேக்டரைஸ் பண்றது எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இப்போ நம்ம இந்த இடத்துல சம் ஆஃப் த ஜீரோஸ் போடும்போது நமக்கு என்ன வரும் கேட்டீங்கன்னா -b by a equal to -13 divided by 3 √2. அடுத்து வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ்னா c by a. சோ 6 √2 divided by 3 √2. சோ அப்ப என்னன்னா √2 கிடையாது, 6 3 ஆல டிவைட் பண்ணா 2. சோ -13 divided by 3 √2 இது 2. சரியா? இது முடிஞ்சனே இதுக்கு அடுத்த சம் எழுதுங்க. 4 to 1 நான் போர்டு எடுத்துறேன். சார் சொல்லுமா.
சார் எப்படி மிடில் டேர்ம் பிரிச்சீங்கன்றது புரியல சார். ஒரே நிமிஷமா. சரி சார். உனக்கு எந்த இடத்துல டவுட் வருதுமா? அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்றோம். 3 6 ஆர் 18 ரூட் இன்டு ரூட் 2 2 18 இன்டு 2 36. சோ இது வந்து மிடில் எலியர். டூ நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணா 36, சிம்பிளிஃபை பண்ணா 13. அது புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது சார். இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா டூ நம்பர்ஸ் வந்து நமக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டூ நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணா 36, சிம்பிளிஃபை பண்ணா 13 9 4. இந்த நம்பர் புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது சார். இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இந்த டைரக்ட் மெத்தட்ல போடும்போது இதோடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து டிவைட் பண்ணணும். அது வந்து மறந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் இது 1 டைம்ஸ் வரும், இது வந்து 3 டைம்ஸ். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது சார். சோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரேஷனலைஸ் பார்ட் வரும். தம்பி ஒரு நிமிஷம் கேவனிப்பா, எல்லாரும் கேவனிப்பா, எழுத வேணாம்பா. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா அந்த இடத்துல அப்படியே எழுதுற பாருங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல வர பார்ட் ஃபார்மேட் மட்டும் எழுதுறேன். இந்த இடத்துல வந்து இப்படி வருது 4/3 ரூட் 2. சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்னா 4/3 ரூட் 2 இன்டு ஒரு ரூட் 2 ஆல மல்டிபிள் பண்ணி ரூட் 2 ஆல டிவைட் பண்ணுவோம். சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்னா 4 ரூட் 2 டிவைடட் பை 3 into root 2 into root 2 2 ஆகும். So இது 1 times இது 2 times ஆயிரும். 2 root 2 divided by 3. So நம்ம இவ்வளவு ஸ்டெப் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இந்த பவரை வந்து நம்ம என்ன பண்றோம்னா 2 into 2 எடுத்துட்டு இது 1 times இது root 2 times கட் பண்ணிக்கிறோம். So அதே ஆன்சர் வந்து நிக்குதா 2 root 2 by 3. புரிஞ்சுதாமா? சார் அங்க நம்ம 2 into 2 divided by 3 root 2 சார். ஆமா, அதுக்கப்புறம் 1 times அது root 2 times கட் பண்ணிக்கிறோம். ஓகே சார். இதே வந்து ஒரு இடத்துல இப்படி வருதுன்னு வச்சுக்கோமா 5/√5 அப்படின்னு வந்துன்னா இது 1 டைம்ஸ் இது √5 போட்டு இதை வந்து நம்ம √5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். புரிஞ்சுதாமா? ஓகே சார். நீங்க 10th வந்தாச்சு. இது தம்பி யாருக்கு என்ன டவுட்னாலும் அட்மிட் பண்ணி கேட்டுக்கங்கப்பா. மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி முடிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. யார் டவுட்னாலும் கேட்டுக்கங்க. இதான் அவருடைய ஃபார்மேட்டுப்பா. இதை அடிச்சு சொல்லாம இருக்கட்டுமாமா? கொஸ்டின் எழுதுறா ஏன் அதுக்கு திருத்தம் கொஸ்டின் தரேன். தம்பி இதை முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் எழுதுங்கப்பா. 4th one. Divide 1,350 among ABC in the ratio 2:4. இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா எழுது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஈக்குவல் டு ரேஷியோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2:3. ஃபர்ஸ்ட் பார்ட் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை இந்த அதோட சம் என்ன வரும்? 2 + 3 2 + 3 is 6. இல்ல 2 + 3 5 தான வரும். இல்ல நான் 3 கொடுத்துருவாங்க. 2:4. அதான் 2 + 3 5 5 + 4 9 வரும். 2/9 into 1300. ஒரு ஈச் எல்லாம் பார்க்க முடியல. நான் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஈச் எல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. சரியா? Where 13 by 13. ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாம் மிஸ்டேக் இருக்கு பாரு. That's 0 விட்டுட்டீங்கன்னு பாரு.
இந்த பேப்பர் அழைச்சு விட்டுலாமா? சார் 2 minutes சார். ஓகே, எப்படி பொறுமையா நீட்டா கால் பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். இது முடிச்சா கொஸ்டின் நம்பர் 4 கால் பண்ணுங்கப்பா. போட்டுமா மேல ரைட் சைடு ஒரு இது நம்ம கால் பண்ணியாச்சா? சொல்லுப்பா. What must be added to each term of ratio 3:5 forward? The new ratio becomes 5:6. The 3x plus x by 5x plus x is equal to 5/6 now. ஆமா, இந்த அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 4. Find the zeros of 4√3 x square plus 5x minus 2√3. Question number 4. So 4√3 x square plus 5x minus 2√3 equal to 0. So இதுலயும் பார்த்தோம்னா இந்த 2 நம்பர்ஸ் மல்டிபிள் பண்றோம். 4 2s are 8. √3 into √3 3 ஆகும். So அப்ப -24. 2 நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணா -24, சிம்பிளிஃபை பண்ணா 5 னா 8 - 3. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த 4√3 டினாமினேட்டர்ல வந்துடும். So 4√3 ஆல டிவைட் பண்றோம். So டிவைட் பண்ணும்போது என்னன்னா இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். So இந்த இடத்துலயும் பாருங்க அந்த √3 டைம்ஸ் அது வந்து இது 1 டைம்ஸ், அது √3 டைம்ஸ் கட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா ரேஷனலைஸ் பண்ணணும், டைம் ஆகும். நீங்க 10th வந்தாச்சு, கொஞ்சம் ஹையர் கிளாஸ் போக ஸ்டெப் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கணும், சரியா? சோ அப்ப என்ன ஆகுனா இது 1 டைம்ஸ் வரும், இது வந்து √3 டைம்ஸ் வருது. இந்த மைனஸ் மட்டும் எழுதிக்கிறோம். சோ நம்ம x எழுதிட்டோம்னா √3x plus 2. Then answer 4 to 4. இதான் வந்து செக் பண்ணலாம். 4x minus 2 √3 equal to 0. நம்ம இத அடுத்த டவுட் இருக்குதாப்பா? சோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா √3x plus 2 equal to 0. So √3x equal to minus 2, x equal to minus 2/√3. So அதே மாதிரி 4x minus √3 equal to 0. So x equal to நமக்கு என்ன வரும் அப்படினா √3/4. So இதுக்கப்புறம் sum of the zeros equal to minus 2/√3 plus √3 divided by 4. So இதுக்கப்புறம் இதுல LCM வந்து 4√3 எடுத்தோம்னா, so இது எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது -8, √3 into √3 3. So அப்ப நமக்கு என்ன வரும்னா -5/√3. இதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து நமக்கு என்ன வரும்னா -2/√3 into √3/4. சோ அதுக்கப்புறம் இந்த √3 கட் ஆகி இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் வருது. சோ இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் வருது. இதோட ஆன்சர் வந்து -1/2. சோ இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம். ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன வந்ததுன்னா 4√3 x square plus 5x minus 2√3. So இதுல a வேல்யூ வந்து 4√3, b வேல்யூ வந்து 5, c வேல்யூ வந்து -2√3. So sum of the zeros வந்து நமக்கு என்ன வரும்னா -b/a equal to -5/4√3. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து c/a equal to -2√3 divided by 4√3. So √3 கட் ஆகி இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் வரும், -1/2.
சரியா? சரி. சோ இதுக்கு அடுத்தது என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 6 காப்பி பண்ணுங்க. 6ல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் மட்டும் எழுதுங்க. எல்லாத்தையும் எழுதிட்டு எல்லா சப் டிவிஷன் எழுத வேண்டாம். 6 எழுதி ஃபைண்ட் த ஃபாலோவிங் எழுது ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் மட்டும் எழுதுங்க. இல்லைன்னா கொஸ்டின் மட்டும் எழுதுங்க, டிவிஷனே வேண்டாம். கொஸ்டின் மட்டும் எழுதுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சரியா? சொல்லுப்பா. The ratio of male and female workers in a factory is used, right? முதல்ல இதுல அமௌண்ட் கொடுத்தாங்க, ரெண்டு ரேஷியோ ஆஃப் தி மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவல் டு 8:6. அதுக்கப்புறம் if there are 104 male workers, find the number of female workers per house. சோ அப்ப என்ன எழுதணும்? 5x 8x 8x is 8x into 5x. So 8x வந்து male workers. டோட்டல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 104. Male. சொல்லிட்டா உடனே செய்ய மாட்டேங்க சார். இதாச்சுங்க சார். சார் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறீங்களா சார்? சொல்றேன் சார். ஓகே. லாஸ்ட்ல அப்படி எழுதி வருது சார். இதான் ஒரு நிமிஷம் வரேன். கரெக்ஷன் எனக்கு தெரிஞ்ச சம்பளம் பாட்டு நான் வரேன். திரும்பி அழைச்சு விடலாமா? சார் சார் ஒரு நிமிஷம் சார். ஓகே சார். இங்க வரணும். Sir, the sum is equal to -5/4√3, yes, sir? என்னமா இதுப்பா? இதாப்பா? 4√3. 5/√3 பா. சாரி 4√3 வரும். சாரி 4 வரும். Okay, thank you.
அதே இப்ப சொல்லி தரீங்க. அடுத்து பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் மொபைல் வேணும்னு சொல்லுங்க, வேற மொபைல் எடுத்து தரேன். இப்ப ஓபன் ஆகி டைரக்டா வரும். கொஸ்டின் ஐக்கான் இருக்கும். லோகின் மெசேஜ் டைரக்டா. Now, அடுத்து question number 6. If alpha and beta are the zeros of the quadratic polynomial, f of x equal to x square plus 6x plus 8, find the following. So, f of x equal to x square plus 6x plus 8. So, the a value வந்து 1, b value வந்து 6, c value வந்து 8. So, alpha plus beta equal to minus b by a equal to minus 6 by 1 equal to minus 6. Alpha beta equal to c by a equal to 8 by 1 equal to 8. So, அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா alpha square plus beta square equal to alpha plus beta whole square minus 2 alpha beta. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதிருப்பீங்க. இது ஒன்றும் பெரிய யோசித்து பண்ற ஃபார்முலா ஒன்றுங்க. ஸோ நார்மலா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இதோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இந்த பக்கம் கொண்டு தரும். ஸோ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் இது. வேற புதுசாலாம் எங்கேயும் வெளியில இருந்தாலும் வரல. alpha square plus beta square equal to alpha plus beta whole square minus 2 alpha beta அவ்வளவுதான். சரியா? சரி. சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா alpha plus beta value minus 6 whole square minus 2 into 8. சோ அடுத்த ஸ்டெப்ல 36 minus 16 equal to 20. அடுத்து வந்து செகண்ட் இது. செகண்ட் வந்து alpha by beta plus beta by alpha. So, LCM எடுக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னா அந்த வேல்யூ ஆல்ரெடி 20 ஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஆல்பா பீட்டாவுடைய வேல்யூ 8. ஸோ 4ஆல கட் பண்ணும்போது 5 4s are 2 4s are. அடுத்தது வந்து தேர்ட் ஒன் வந்து ஆல்பா மைனஸ் பீட்டா. ஸோ ஆல்பா மைனஸ் பீட்டா அப்படின்னா இதோட ஃபார்முலாவை நீங்க எழுதிருப்பீங்க. alpha plus beta whole square minus 4 alpha beta. So இதெல்லாம் பைகாட் பண்ணி வச்சுக்கோங்க. alpha plus beta அப்படிங்கும்போது என்னன்னா minus 6 square minus 4 into 8. So அடுத்த ஸ்டெப்ல square root of 36 minus 32. So அடுத்த ஸ்டெப்ல square root of 4 equal to 2. Suppose நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னா அது அப்படியே விட்டுறாதீங்க. அடுத்தது வந்து 1 by alpha plus 1 by beta. So LCM எடுக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்பா பீட்டா வந்து LCM வரும். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது பீட்டா பிளஸ் ஆல்பா பை ஆல்பா பீட்டா. ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா உடைய வேல்யூ minus 6 by 8. ஸோ 2ஆல கட் பண்ணும்போது minus 3 by 4. அதுக்கப்புறம் ஆல்பா பவர் -1 plus beta power -1. So இது எப்படி எழுதலாம்னா 1 by alpha இத வந்து 1 by beta எழுதலாம். ஆல்ரெடி இந்த வேல்யூ அரைவ் பண்ணுங்காட்டி நீங்க அதை அப்படியே திருப்பி எழுதிக்கணும். சரியா? இது முடிஞ்சோன்னா क्वेश्चन नंबर 7 எழுதுங்க, பாத்துடலாம்ப்பா.
The bag contains 50 paisa, 22 paisa, and 10 paisa coins. The ratio of 5:9. முதல்ல வந்து ரேஷியோ வந்து 5:9:4 இருக்கும். அதுக்கப்புறம் the value of 50 equal to 50 into 5x. 50 into 5. ஆ 50. 50 பைசாவா அடுத்து அதே மாதிரி the value of 25 paisa equal to 25 into 9. இதெல்லாம் இது பண்ணிட்டு அது வந்து டோட்டலா ஆட் பண்ணி 260 ஆட் பண்ணி ஈக்குவேட் பண்ணு. பட் இவ்வளவு பைசா இருக்குது. சோ அப்ப நீ வர ஆன்சர் வந்து 0.2 ஏமா சார் அடுத்தது என்ன क्वेश्चन சார் காப்பி பண்ணோம்? இது அடுத்த வருஷம் பா ஹரி. வர மல்டிபிள் வர ஆன்சர் 2 டிஜிட்ஸ் அப்புறம் பாயிண்ட் வைக்கணும்பா. Add பண்ணி ஈக்குவேட் பண்ணி வர ஆன்சர் வரும் வந்து. இது மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் வரும்ல 2 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கு ஏன்னா பைசா. சார் அந்த இதுதான் அந்த வர ஆன்சரும் 2 ஆச்சு ஆட் பண்ணுங்க. 50 into 5 போட்டா 250 வருதா? அது வந்து 2.50x எடுக்கணும். நான் சொல்றது என்ன கேளுங்க இதுல கேளுங்க பைசால குடிச்சுக்கிறாங்க. ருப்பியா கம்பெனியா போகணும். அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி is equal to 296. சம் ஒரு போட்டோ எடுத்துட்டு இது என்ன சொல்லுங்க ஆக்சுவலா இது என்ன போட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்டோம்ல இன்டர்செக்ட் லைன் பண்ணி இன்டர்செக்ஷன் நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த இது இந்த ஃபார்ம் இருக்கும்ல ரிட்டர்ன்ஸ் ஃபார்மா அது வந்து கிராஸ் இல்ல இதுல இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன் அது ஈக்குவல் டு லாம்டா யூஸ் பண்ணி அந்த இது போட்டுருக்கீங்க அதே மாதிரி இன்னொரு மெத்தட் சொல்லிக்கிறேன் ஷார்ட்னஸ் டிஸ்டன்ஸ் அது போட்டு அதான் ஈஸியா இருக்கும் ஸ்டாண்டர்டா இருக்கும் சரி 5.15x is equal to 260. முதல்ல அது மல்டிபிள் பண்ணா என்ன வருது ஆட் பண்ணனா அது வந்து 5.15x வருது. அதாவது 50 into 5 போடும்போது 2.50 வருது 9 into 25 போட்டா எவ்வளவு வருது அடுத்து 4 into 10 போட்டோம்னா 0.40 சோ அதை ஆட் பண்ணும்போது என்ன வருது ஆட் பண்ணும்போது 5.15x இந்த ஒரு நிமிஷம் 2.5 plus 2.25 plus 0.4 5.15 வருதா 5.15x equal to 2. எழுது 5.15x equal to 206 So x is equal to 206.5. அதுக்கப்புறம் என்ன பண்ணா இந்த டினாமினேட்டர்ல 20 பாயிண்ட் அப்புறம் 2 டிஜிட் வருதுல்ல ரெண்டுமே 100 போடணும் நியூமரேட்டர்ல 100 போட்டு டினாமினேட்டர்ல 515 போடணும் அப்ப இத கால் பண்ணீங்க அடி போட்டுலாமாப்பா கரெக்ட்டா வரும் கரெக்ட்டா வரும் எல்லாம் நீ சொல்றது ஒரே மீனிங் தான் 100 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும்ல மல்டிபிள் பண்ணும்போது டினாமினேட்டர்ல 515 ஆயிடும் அத தான் நாம எழுதிக்கிறோம் டைரக்டா எழுதிக்கிறோம் அப்ப இந்த பக்கம் கால் பண்ணலாமா யாராச்சும் கால் பண்ணாம நிக்கிறீங்களா இப்ப நியூமரேட்டர்ல வந்து 5.15 இல்ல நியூமரேட்டர்ல வந்து
206 into 100. Denominator வந்து 515. பண்றது நீங்க சொல்ற மாதிரியே பண்ணு. இப்போ அடுத்து question number 7. If alpha and beta are the zeros of quadratic polynomial 2x square minus 3x plus 7 evaluate அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So equation வந்து 2x square minus 3x plus 7. So a value வந்து 2, b value வந்து minus 3, c value வந்து 7. So alpha plus beta equal to minus b by a, minus of minus 3 by 2 equal to 3 divided by 2. So alpha beta equal to c by a, 7 by 2. So இதுக்கப்புறம் இந்த first one என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 by alpha plus 1 by beta. So the alpha beta வந்து LCM எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா beta plus alpha by alpha beta. So alpha plus beta value வந்து 3 by 2 divided by 7 by 2. So the numerator எல்லாம் கொடுத்து reciprocal எல்லாம் பண்ண வேண்டாம். இதுல numerator உடைய denominator ஈக்குவல் ஆகுது, ரெண்டை கட் பண்ணி போட்டு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா 3 by 7 ஆன்சர் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து செகண்ட் ஒரு சப்டிவிஷன். So alpha square plus beta square equal to alpha plus beta whole square minus 2 alpha beta. So அடுத்த ஸ்டெப்ல 3 by 2 whole square minus 2 into 7 by 2. So அடுத்த ஸ்டெப்ல 9 divided by 4. இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணாத திருப்பி LCM எடுக்கணும், அதனால அப்படியே எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல 4 வந்து LCM எடுக்கும்போது என்னன்னா 9 minus 4 by 2 2 ஆகும், 2 4s are 28 equal to minus 19 by 4. So இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லி தரேன், நோட் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி வருது 2 by 3 plus 4 by 5 plus ஒரு 6 by ஒரு 8 வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு நம்பரா LCM எல்லாம் எடுத்து போடுவீங்க, அந்த மெத்தடெல்லாம் மறந்துடுங்க. இப்போ 3 5 8 அதோட LCM வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 5s are 20. ஒரு ஸ்மால் நம்பர் எடுத்துக்கலாம், ரொம்ப பிக் நம்பர் வேண்டாம், ஒரு 2 மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட LCM பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 30 வரும். அதாவது 3 5 2 அதோட LCM வந்து 30 வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா நீங்க ஒவ்வொரு நம்பரா மல்டிபிள் எல்லாம் பண்ணி போடுங்க, அந்த மெத்தட் எல்லாம் விட்டுருங்க. இதோட LCM வந்து 30 வருது. 30 3 ஆல டிவைட் பண்ணா 10 times 10 into 2 20. 30 5 ஆல டிவைட் பண்ணா 6 times 6 4s are 24. 30 2 ஆல டிவைட் பண்ணா 15 15 into 6 90. இந்த மாதிரி போட்டு பழகிக்கணும், சரியா? நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இத போட்டு இழுத்துட்டு இருப்பீங்க. 2 by 3 into 10 by 10 plus 4 by 5 into 6 by 6 இதெல்லாம் எழுத வேண்டாம், சரியா? அதெல்லாம் 9th-ஓட முடிச்சிடுங்க. கொஞ்சம் ஹையர் கிளாஸ் வர ஸ்டெப்பை ரெடியூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பழகிக்கங்க, சரியா? சோ அந்த மாதிரி தான் 4 2 LCM 4 4 4 டிவைட் பண்ணா 1 times 1 into 9 9 4 2 டிவைட் பண்ணா 2 times 2 into 14 28. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா -19/4, சரியா? இதுல -5/4 இருக்குது. ஆன்சர் மிஸ்டேக் இருக்குதா? Sir, second subdivisionல 2 into 7 by 2 னா அப்ப அந்த 2 அந்த denominatorல இருக்க 2 கட் பண்ண கூடாதா சார்? கட் பண்ணா கட் பண்ணிக்கலாம், திருப்பி LCM எடுக்கும்போது அதே ஆன்சர் வரும், அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். கட் பண்ணா கட் பண்ணி போட்டா ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகே சார். சோ இப்போ அடுத்து வந்து இதுலயே வந்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் வந்து ஆல்பா பவர் 3 plus beta power 3. So alpha plus beta whole power 3 minus 3 alpha beta into alpha plus beta. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்ல. a cube plus b cube equal to a plus b whole cube minus 3ab into a plus b. So அதே தான், புதுசா கிடையாது. So இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்னன்னா 3/2 whole power 3 minus 3 into 7/2 into 3/2. So அடுத்த ஸ்டெப்ல 3 cube வந்து 27/8 minus
3 3s are 9, 9 7s are 63 by 4. So இந்த இடத்துல என்ன பண்றோம்னா 8 4 அதோட LCM வந்து 8 எடுக்கிறோம். 8 by 8 1 into 27 27. 8 by 4 2 இத மல்டிபிள் பண்ணும்போது 126. So minus 99 by 8. சரியா? சரி. இது முடிஞ்ச என்ன? क्वेश्चन நம்பர் 8 அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எழுதுங்கப்பா. இது சரி ஆன்சர் வந்துருச்சா? அப்படியே போட்டே என்ன ஆன்சர் வந்து 10 90 அப்புறம் இன்னொரு மட்டும் சம்பளம் இருக்கு. அந்த அந்த டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்து வெரி குட் கரெக்ட். சோ அதுக்கப்புறம் அப்போ 5 into என்ன எடுக்கறாங்க 5 நம்பர் 5 into 40 பா 5 into 40 200 அது கூட அது 5x எடுத்துக்கல 5x 9x 5 into 40 உங்களுக்கு என்ன find the number of coins சொல்லு 25 35 and extra continuous proportion findings. அதாவது 4 நம்பர்ஸ் வந்து ப்ரொபோஷனலா இருக்குது அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஈக்குவல் டு மல்டிபிள்ஸ் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் அதை வச்சு போடு ஆன்சர் 25 into x is equal to 35. யார்பா மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஈக்குவல் டு மல்டிபிள்ஸ் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட் இந்த மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் பக்கத்துல நம்பர் x கொடுத்துருக்கோம். if 25, 35 x are continuous அப்ப இந்த மாதிரி மூணு நம்பர் இருக்கும்போது டிவைட் பண்ணு 35 by 25 equal to x by 35 புரிஞ்சுதா இப்படி போட்டு அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணி போடு 25 அது போட்டா இது வருமா என்ன அரை மணி நேரம் ஓடுமா இதெல்லாம் இந்த போன இது இருக்குமா அதனால யூஸ் பண்ணுமா ஆமா சார் அடுத்து இது find mean proportion between 8 and 18. அதுக்கு அதே x into 3 equal to 18 into 5 சால்வ் பண்ணு இந்த லாஸ்ட்ல இருக்குதுல ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இருக்குதுல்ல அப்ப நைட் கடிக்காத நைட் கடிக்குதுமா 8 to 18 ல கொடுங்க இல்லப்பா x is to 18 is to 5 is to 3 x by 18 is equal to 8 by 18. இல்ல அப்படி போடு x by 18 equal to 5 by 3 இல்ல இது 12 இது மீன் ப்ரொபோஷனலா உங்களுக்கு இருக்குதாடா அம்சம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்ல அது ஸ்பெல்லிங்கே தெரியாது உங்களுக்கு மீன் ப்ரொபோஷனல் சோ மீன் ப்ரொபோஷனல்னா அது ரெண்டே ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணி 8 plus 80 divided by 2 அதான் மீன் ப்ரொபோஷனல் மீனிங் இப்போ கேல்குலேட்டிங்லாப்பா சார் அடுத்து என்ன क्वेश्चन சார் எழுதணும் இதுக்கப்புறம் क्वेश्चन நம்பர் 8th ஒன் கால் பண்ணுங்கம்மா 8th ஒன்ல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் மட்டும் எழுதுங்க எல்லாத்தையும் எழுத வேண்டாம் ரேக்ஷா லட்சணம் என்ன பண்ற அப்படிப்பா காலேஜ் லாஸ்ட் இயர் என்ன படிக்கிறாரு பிகாம் what must be subtracted from each of the numbers? சோ முதல்ல செப்பரேட்டட் நம்பர் x ன்னு எடுத்துட்டு 23 minus x 40 அதெல்லாம் minus x போட்டுக்கலாம் போட்டுட்டு அது கிராஸ் மல்டிபிள் பண்ணனும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஈக்குவல் செகண்ட் அண்ட் தேர்ட் let separated number be x அந்த நம்பர்ல minus x போட்டுக்கலாம் என்ன நம்பர் கொடுத்துக்கறாங்க
23 அதான் 20 minus x, 30 minus x, 23 minus x, அந்த மாதிரி எழுதுறேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட். இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. ஃபைண்ட் தி குவாட்ராட்டிக் பாலினாமியல் whose zeros are. ஸோ நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் ஃபார்ம் வந்து x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ஜீரோஸ் இன்டு x பிளஸ் ப்ராடக்ட். இதான் வந்து நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் ஃபார்ம். நான் கொடுத்துக்கிற வேல்யூ வந்து என்ன பண்றோம்னா, ஒரு வேல்யூ ஆல்பாவா எடுத்துக்கிறோம், இன்னொரு வேல்யூ வந்து பீட்டாவா எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 2 மைனஸ் 6 ஈக்குவல் டு மைனஸ் 4. ஸோ ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 2 இன்டு மைனஸ் 6 ஈக்குவல் டு மைனஸ் 12. ஸோ இதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா. ஸோ அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் 4 இன்டு எக்ஸ் மைனஸ் 12. ஸோ அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 12. ஸோ ஒரு சில ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, இப்படி மல்டிபிள் பண்ணுவாங்க. கேட் கூட வந்து கண்டிப்பா மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பட் அது கண்டிஷன் கிடையாது, சரியா? ஸோ இது ஆன்சர்லாம் ஸ்கூல்ல சொன்னா இந்த மாதிரி போட்டுங்க, இல்லைன்னா இதோட விட்டுருங்க. நிறைய ஸ்கூல் என்ன இந்த மாதிரி தான் போடணும். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் நெட்ல எடுத்து பார்ப்பாங்க, அங்க என்ன மெத்தடோ அதை அப்படியே வந்து சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரியே சால்வ் பண்ணணும் அப்படிம்பாங்க, சரியா? ஸோ இது எழுதிக்கப்பா. இது முடிச்சுட்டு செகண்ட் சப்டிவிஷன் தான் போர்டு எடுத்தாங்க. ஆன்சர் நீங்க சால்வ் பண்ணவே இருக்காது, போட்டா பார்க்கலாம். ஸோ சும்மா பிராக்கெட் போடுறா, பிராக்கெட் போடல, ஒன்னும் போடல. ஒரு பிராக்கெட் போட தெரியாதா? நார்மலா ஃபர்ஸ்ட் இந்த 23யும் 40யும் அப்படி பண்ண முடியாது. இது வந்து ஆன்சர் வராது. இது வந்து நீங்க வந்து அந்த வருஷம் அந்த ஏரியா போடுவீங்க. ஸோ என்னன்னா 23 மைனஸ் எக்ஸ் இன்டூ 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 40 மைனஸ் எக்ஸ் இன்டூ 7. அது என்ன வருமோ அதை போட்டுக்கலாம். ஸோ இது மல்டிபிள் பண்ணாத தப்பு இருக்கு. நீ சும்மா ஷார்ட்டா போட்டு மல்டிபிள் பண்ண தெரியுமா தெரியாதா? அந்த லெஃப்ட் சைடு நல்லா தள்ளி எழுது, லெஃப்ட் சைடு இருந்து ஸ்டார்ட் பண்ணு. நீ சும்மா அந்த யுவராஜ் சிங் 6 பால் 6 எடுத்து நீ ஒரே பால் 6 அடிக்கிற மாதிரி எடுத்தா முடியுமா? பொறுமையா சால்வ் பண்ணி பாருங்க. லெஃப்ட் சைடு தள்ளி எழுது பாருங்க. இன்னைக்கு கால் பண்ணீங்களாப்பா? ஃபார்முலா இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாரு. அது வந்து என்னன்னா 1/x log 2 வரும் ஃபார்முலா. அது என்ன கொடுக்குறாங்க? டிஃபரன்ஷியேஷனா பேஸ் எக்ஸா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணாது, டினாமினேட்டருக்கு போய் தான் பண்ணணும். அதை அடுத்த ஸ்டெப்ல 1/log x base 2 மாத்திக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி நியூமரேட்டர் பண்ணும்போது log x base 2 whole power -1 வரும். அதுக்கப்புறம் நார்மல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, அடுத்த ஒன் போலாமா? கவனிங்க. இதுவே b சப்டிவிஷன் ஆல்பா ஈக்குவல் டு 1/4 பீட்டா ஈக்குவல் டு -1. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா டைரக்டா சம் ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து டைரக்டாவே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பட் இங்க ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க, அதனால சம் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1/4 -1. இதுல ஒரு 4 வந்து எல்சிஎம் எடுக்கும்போது 1 - 4 ஈக்குவல் டு -3/4. அடுத்து ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 1/4 இன்டு -1 ஈக்குவல் டு -1/4. ஸோ இதுக்கப்புறம் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா x ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா. ஸோ அடுத்த ஸ்டெப்ல x ஸ்கொயர் மைனஸ் -3 டிவைடட் பை 4 இன்டு எக்ஸ் -1/4. ஸோ அடுத்த ஸ்டெப்ல x ஸ்கொயர் பிளஸ் 3x பை 4 சாரி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3x பை 4 -1/4. ஸோ இந்த மாதிரி ஃபிராக்ஷனா வரும்போது இந்த 4 வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 4x ஸ்கொயர்
plus 3x minus 1. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம் 1/4 into 4x squared plus 3x minus 1 or 4x squared plus 3x minus 1. இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். ஆனா மறந்து இந்த 4 கட் பண்ணி விட்டுறாதீங்க. சரியா? 4 கட் பண்ணீங்கன்னா அது மீனிங் வராது. அந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணிடாதீங்க. சரியா? சோ இப்போ என்ன பண்றோம்னா ஒரு 5 minutes டைம் தரேன். CDE அது 3 சொன்னா எல்லாருமே முடிச்சுட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. தெரியல அப்படின்னா சொல்லுங்க, நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஏமா சங்கீதா தயாராயிருக்கா சப்ஜெக்ட் போட்டு So percentage fraction பண்ணனும்னா the இது by 100 தான் சரி. அவங்க ஒரு புக் கொடுக்குறாங்க. டெக்ஸ்ட் புக் எக்ஸாம் வந்து நான் புக் வாசமா எழுதி கொடுக்குறேன். சரியா? Complex question அது ரொம்ப லென்த்தியா போகுதுமா. ஒவ்வொரு சொல்லும் ஒரு ஒரு மாடல் அந்த ஒரு சில இடத்துல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்பதான் ஆன்சர். நான் விட்டு போனதுன்னா அடுத்து இந்தியாவில் பதிவு அப்படின்னா இந்த இந்தியாவில் நான் ஒரு 6 மாடல் சொல்லிப்பேன். அதுக்கு சம்ஸ் மட்டும் பாருங்க போதும். சரியா? நைட் வேணும் வீட் பண்ணுறதுன்னா எனக்கு நேரத்தில் இதுலயே ஒரு 10 to 15 சம்ஸ் தான் இருக்கு. அதுக்கு சம்ஸ் கேட்கறாங்க. அது வந்து டயக்ராம் டிரா பண்ணுமா, அப்பதான் ஆன்சர் வரும். டயக்ராம் கரெக்டா டிரா பண்ணுது. டயக்ராம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான் அதை பார்த்து போதும். அதான் பாப்பாவை இந்த 2 நாளைக்கு ஸ்கூல் எக்ஸாம் வேற வரப்போகுது. நாளைக்கு வேலைக்கிழமை சார் அதெல்லாம் கொண்டு விடலாமான்னு கேட்கறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். நாளைக்கு சார் 5 to 9 வரைக்கும் இருக்கும் சார். மினிமம் ஒரு 2 hours வந்து இருக்கிற மாதிரி காரணம் சொல்லிடுச்சு சார். பேசிக்கா அவங்க ஸ்கூல் வேணும் எக்ஸாம் பண்ணுது சார். பெஸ்ட் நம்மளுக்கு என்னன்னா பாஸ் பண்ணி வந்தா அப்படின்னா போகுது. ஜீரோ மார்க் வாங்கி போறதுக்கு இதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கணும் சார். சரி சார், நான் 5 to 9 இருப்பேன் சார். மினிமம் ஒரு 2 hours இருக்குமா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார்.
ரொம்ப நன்றி. ஒரு நாளைக்கு Thank you. ஓகேப்பா. தம்பி சிடிஇ இத எல்லாருமே முடிச்சு அனுப்பிச்சு விட்டுருக்குப்பா. மீட்டிங் லீவ் பண்ணிக்கங்கப்பா. சரியா? முடிச்சு அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் செக் பண்ணி வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்றேன். இதோடைய கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? மீட்டிங் லீவ் பண்ணிக்கங்கப்பா. Thank you, sir. Thank you, sir. ஓகேப்பா. தேங்க்யூ சார். ஓகேப்பா.